ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் 9, 2025. நாம் அனைவரும் சர்வசக்திவானுடைய குழந்தைகளாவோம், மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாவோம். அதிலும் பாபாவுக்கு அருகாமையில் உள்ளவர்கள் அதிகமான சக்தி படைத்தவர்களாவார்கள். யார் உயர்ந்த சுயமரியாதை பயிற்சி செய்கிறார்களோ அவர்களும் மிகுந்த சக்திசாலிகள். யார் தனது தூய்மையின் சக்தியில் மிகுந்த முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்களோ மற்றும் யோகத்திலேயே நிலைத்திருப்பதற்கான பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் அனைத்திலும் பெரிய சக்தி வாய்ந்தவர்களாவார்கள். அவர்களது சக்திகளின் அதிர்வலைகளால் மாயாவின் கிருமிகள் அழிகின்றன. நாம் நமது சக்திகளை கண்டறிவோம். சிங்கத்தின் குட்டி சிங்கமாகும். நாம் சர்வசக்திவானின் குழந்தைகள் மிகுந்த சக்தி படைத்தவர்களாவோம். நமது சக்திகளின் நினைவு நமக்கு இருக்குமானால் இந்த உலகத்தில் நடக்கும் மிகப்பெரிய பயங்கரமான விஷயங்கள் கூட நமக்கு விளையாட்டாக அனுபவமாகும். ஒரு கதையை கூற விரும்புகிறோம். பலரும் இந்த கதையை கேட்டதில்லை. சங்கராச்சாரியர் அவர்கள் குழந்தை பருவத்திலேயே சந்நியாசம் மேற்கொண்டார். 8 வயதில் தனது குருவை தேடிச் சென்றார். குரு கண்களை மூடி தவத்தில் மூழ்கியிருந்தார். 3 நாட்களுக்கு பின்னர் கண் திறந்தார். சங்கராச்சாரியர் அவர்களை தனது அருகாமையில் அழைத்து அந்த குழந்தையின் தலை மீது கை வைத்து தனது அஷ்டமா சித்திகளையும் அவருக்கு வழங்கிவிட்டார். அவற்றின் பலத்தினால் சங்கராச்சாரியர் அவர்கள் இந்த பாரதத்தில் மிகப்பெரிய சேவை புரிவதற்கு நிமித்தமாகினார். அநேக சிவாலயங்களை அவர் உருவாக்கினார். அந்த காலகட்டத்தில் பாரதத்தில் பௌத்த தர்மம் அதிகமாக பரவியிருந்தது. அதனால் இந்து தர்மம் சக்தி இழந்த நேரத்தில் சங்கராச்சாரியார் இந்து தர்மத்தை மீண்டும் புனரமைத்தார். அவருக்கு ஆகாயத்தில் செல்லும் சித்தி, தண்ணீரில் செல்லும் சித்தி, சிறிய ரூபத்தை பெரிதாக்குவது, பெரிய ரூபத்தை சிறிதாக்குவது, பிறரது உடலில் பிரவேசிப்பது, பிறருடைய மனதின் விஷயங்களை அறிந்து கொள்வது, தொலைநோக்கு பார்வை என்று இப்படிப்பட்ட சித்திகள் அவருக்கு கிடைக்க பெற்றன. நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு மனிதரின் தலையில் அவரது மனித குரு கரம் வைத்ததால் இத்தனை சித்திகள் அவருக்கு கிடைக்க பெற்றுவிட்டன. நமது சிரத்திலோ சுயம் பகவான் கரம் வைத்திருக்கிறார். சர்வசக்திவான் நம் தலை மீது கரம் வைத்திருக்கிறார். வரங்களின் வள்ளல் நம் தலை மீது கரம் வைத்திருக்கின்றார். நமக்கு சித்திகளல்ல வரங்களை பொழிந்திருக்கிறார். இது எத்தனை பெரிய விஷயம்! நாம் இதனை நன்றாக உணர்ந்து பார்ப்போம். பாபாவின் வரமளிக்கும் கரம் என் தலை மீது உள்ளது என்று அனுபவம் செய்வோம். அவரது கரத்திலிருந்து சக்திகள் எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றன. நான் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாவேன் என்று ஏற்றுக்கொள்வோம். இந்த சத்தியத்தை நினைவு செய்வோம். அதாவது, என்னிடம் பரமாத்ம சக்திகள் இருக்கின்றன. இந்த சக்திகள் மூலமாக பெரிய பெரிய காரியங்களை என்னால் செய்ய முடியும். மீண்டும் மீண்டும் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நினைவை தனக்குள் ஏற்படுத்திக் கொள்வோம். அப்போது பாபாவிடமிருந்து நமக்கு கிடைக்க பெற்ற சக்திகள் விழிப்படைந்த நிலையில் இருக்கும். மேலும் நாம் தன்னைத்தான் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக அனுபவம் செய்வோம். அந்த சக்திகள் அதிர்வலைகளாக நாலாபுறங்களிலும் பரவி கொண்டிருக்கும். நமது நாலாபுறங்களிலும் உள்ள அதிர்வலைகள் சார்ஜ் ஆகிவிடும். மேலும் நினைவு செய்வோம், யார் மாஸ்டர் சர்வசக்திவானோ தடைகளும் பிரச்சனைகளும் அவர்களிடம் வரவே முடியாது. அவர்களுக்கு பிரச்சனைகள் என்பவை யானையின் காலுக்கு கீழே இருக்கும் எறும்பை போன்றதாகும். வெற்றி அவர்களது முன்னும் பின்னும் சுற்றி கொண்டிருக்கும். அப்படி ஒரு நாள் வரும், முழு உலகும் அவர்களது பாதங்களில் தலைவணங்கும். எனவே நாம் அனைவரும் மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாவோம். இன்று முழு நாளும் பாபாவின் வரதான கரத்தை தலை மீது அனுபவம் செய்வோம். மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வோம், நான் ஈஸ்வரிய சக்திகளால் நிறைந்திருக்கின்றேன். நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன். சர்வசக்திவான் சிவபாபாவின் கிரணங்கள் என்னில் நிறைந்து என்னிலிருந்து வெளியேறி நாலாபுறங்களிலும் பரவுகின்றன. நான் மைட் ஹவுஸாக ஆகிவிட்டேன். எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் இந்த சக்திகளின் ஒளிக்கிரணங்கள் நாலாபுறங்களிலும் பரவி பிரவாகம் எடுத்து ஓடுகின்றன. அந்த ஒளிக்கிரணங்கள் மாயாவின் கிருமிகளை அழிக்கின்றன. ஓம் சாந்தி.